another meeting, but that we would all get something from this. Don't want to have just another meeting. We want to have an experience with the Holy Spirit. இப்பொழுது சற்று நேரத்துக்கு முன் செரிக்கா சொன்னது போல நமக்கு ஆவியானவரோட அபிஷேகம் அடுத்த ஒரு ஜெப கூட்டத்தில் வேண்டும். இப்பொழுது ஆண்டவர் நமக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் வேண்டும் என்று நமக்கு கேட்கணும். Hallelujah. Hallelujah. You know, I didn't want to come all the way from the United States to waste your time, but I want to spend time with God with you. The oil of Esther would be upon you, that you could go before those and ask that you can serve the Lord. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்கள் மேல இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் அவர்கள் மத்தியிலே போய் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீங்கள் சாட்சி சொல்ல முடியும். Hallelujah. Hallelujah. So Lord, we ask for suddenlies in the lives of your people right now, God. So ஆவியானவரே இந்த சிறு கூட்டத்தில் இருக்கிற மக்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், இவர்கள் சுபித்திருக்க உதவி செய்யும். I just hear the Lord just saying that there are some here that has a deep depression, a sadness. பரிசுத்த ஆவியானவர் நோக்கி கூப்பிடுறார்களோ அவர்களுக்கு அவர் செவி கொடுப்பார். Hallelujah. பரிசுத்த ஆவியானவர். And we have so much more of him. இது அளவிட முடியாத வண்ணம் வந்து கொண்டிருக்கிறது. That we get the breakthroughs that we need, the healings that we need. இந்த வீட்டில் இருக்கிற எல்லா கட்டுகளும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. Holy Spirit, come upon us right now. பரிசுத்த ஆவியானவர் இப்போது எங்கள் மத்தியில் வந்ததற்காக நன்றி. Fill us up, Holy Spirit. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பரிசுத்த ஆவியானவரை நிரப்புங்க. அபிஷேகத்தினால நிரப்புங்க ராஜா. An overwhelming of your Holy Spirit. ஆண்டவரே பரிசுத்த அபிஷேகத்தால் நிரம்ப உதவி செய்யும். An overflow, God. ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை நிரப்புங்க இயேசு. Hallelujah. Hallelujah. They all may be filled with the Holy Spirit. உம்முடைய பரிசுத்த அபிஷேகத்துக்காக நன்றி இயேசு. உம்முடைய அபிஷேகத்துக்காக நன்றி இயேசு. உம்முடைய அபிஷேகத்துக்காக நன்றி ராஜா. உம்முடைய அபிஷேகத்துக்காக நன்றி இயேசு. எல்லாரும்